தமிழக வெற்றி கழக பூத் ஏஜென்ட் அனைவரும் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. உங்களுக்கான பதிவு தான் அது. ஏன்னா மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா அவங்களாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டா இருப்பாங்க. பூத்ல இருந்து இதுக்கு முன்னே உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் தர அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இது என்ன பாத்தீங்கன்னா, முதல்ல பூத் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேர்ல நீங்க சிக்னேச்சர் வாங்கணும். உங்க கேண்டிடேட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு சம்பகி சார் இருக்காரு. அவர்கிட்ட இன்னார் தான், இப்ப சூர்யா தான் பூத் ஏஜென்ட்னா இவர் தான் இந்த இடத்துல பூத் ஏஜென்ட். மகாராஜ கடை அகரகர பூத்துக்கு இவர் தான் பூத் ஏஜென்ட் சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேர்ல சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. ஓட்டு போலிங் ஆகிறதுக்கு 1 hour முன்னே அங்க இருக்கணும். உங்களுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த மிஷின் வந்து உங்க முன்னாடி தான் ஓபன் பண்ணணும். அந்த அதிகாரிங்க ஓபன் பண்ணிட்டு ஓட்டு முன்னாடியே போலிங் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க சாம்பிள் போட்டு காட்டுவாங்க. அதாவது விசிலுக்கு போட்டா அது விசிலுக்கு தான் மார்க் ஆகுதா, அங்கதான் ஓட்டு போலிங் ஆகுதா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. கடைசியில் அதை கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டாலாம் கிளியர் பண்ணிட்டு ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க உடனே அந்த ஃபார்ம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு ஐடி கார்டு மாதிரி தருவாங்க. ரொம்ப முக்கியம், அந்த ஐடி கார்டு நீங்க வச்சுக்கணும். நீங்க ஐடி கார்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே அமைச்சிருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க பேக்கப் லைக் லஞ்ச் போறப்போ அந்த மாதிரி இன்னொரு ஏஜென்ட் வச்சுக்கோங்க. நீங்க உள்ள இருக்கும்போது அவர் வரக்கூடாது. சரிங்களா? அடுத்ததா ஸ்டேஷனரி ஐட்டம், நார்மல் எரேசர், பென் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மது அறுத்துட்டு போறது, உள்ள அரட்டை அடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. மிக மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வார்டுல இருக்கிற உங்க பூத்ல இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த லிஸ்ட்டை வந்து உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு இந்த கேண்டிடேட் தானா, இவங்க தானா, இவங்க இறந்த பேர் நீக்கப்பட்டிருக்கா, இல்ல இன்னொரு டைம் ஓட்டு போட வராங்களா, அதெல்லாம் நீங்க தான் அப்சர்வ் பண்ணணும். மெயினா நீங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒருவேளை அங்க ஏதாச்சும் வேற யாராச்சும் கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்க அந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கிறதே ஸ்டாப் பண்ணலாம். உங்க தொகுதிக்கான அந்த எலெக்ஷன் நடக்கிறத நீங்க ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளவு பவர் இருக்கு உங்களுக்கு. அதனால ஒரு இந்தியாவுக்கு எப்படி கிராமம் தான் ஒரு முதுகெலும்போ, ஒரு கட்சிக்கு முதுகெலும்பு பாத்தீங்கன்னா தளபதி சொன்ன மாதிரி இந்த பூத் ஏஜென்ட் தான். சரிங்களா? அதனால உங்க ஒர்க்கை நீங்க தெளிவா பாருங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. எந்த நேரத்தில் கால் பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் எப்ப வேணா கால் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் 10 டாக்குமெண்ட் வந்து உங்க ஒன்றிய செயலர்கிட்ட சொல்லி எலெக்ஷன் முன்ன வாங்கி வச்சுக்கோங்க. கடைசியா ஓட்டெல்லாம் போலிங் ஆன அப்புறம் அந்த மிஷின் வந்து உங்க முன்னாடி சீல் வைக்கணும். சீல் வச்சு அவங்க உள்ள எடுத்து வைக்கிறோம். நீங்க அங்கதான் இருக்கணும். அங்க இருந்து கடைசி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பின்னால நீங்க வெளியே வரணும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதிகமா பகிருங்க இந்த வீடியோ. நம்ம பசங்களுக்கான பதிவு தான் இது, பூத் ஏஜென்ட்கான பதிவு தான். எல்லாருக்குமே பகிருங்க. ஏன்னா தமிழ்நாடு முடிச்சு எல்லா இடத்துலயுமே இருக்காங்க இல்லையா, அவங்க முதல் டைம் உட்கார போறாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.